ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கசாட்டா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கசாட்டா ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கசாட்டா ஐஸ்கிரீமை நம்ம வீட்லேயே எப்படி ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கசாட்டா ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது 1 லிட்டர் அளவு உள்ள அமுல் ஃப்ரெஷ் க்ரீமு. அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஐஸ்கிரீம் வந்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் வச்சு இது போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் இந்த கண்டென்ஸ் மில்க் வெனிலா எசன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு திரும்பவும் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாமே இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்க தேவையில்ல, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான நல்ல ஒரு கெட்டி தயிர் பக்குவத்தில் நம்ம வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா நட்ஸையும் சேர்த்து இது போல் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சமாக இது போல் மேலே தூவி விட்டுட்டு மேலே வந்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா பவுலை எடுத்துகிட்டு அது மேலே வந்து 1 by 1 ஒவ்வொரு ஃப்ளேவராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் ஒரு 2 hours போல் இதை வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து மேங்கோ ஃப்ளேவரில் உள்ள ஐஸ்கிரீமை நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு மேங்கோவை வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குங்குமப்பூவை வந்து பாலில் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம். அதாவது இது கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறதுக்கு பதிலாக நான் வந்து குங்குமப்பூ சேர்க்குறேன். அதை வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மேங்கோவும் இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பவுலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் வந்து அதை ஊற்றிட்டு திரும்பவும் அது மேலே ஒரு பவுல் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ அடுத்த ஃப்ளேவர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு திரும்பவும் ஒரு பவுலில் வந்து நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துட்டு கொஞ்சமாக பிங்க் கலருக்காக ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்தா ஐஸ்கிரீம் செய்யலாம். அதுக்கு மீதி உள்ள எல்லா ஃப்ரெஷ் க்ரீம்லேயும் நம்ம பிஸ்தாவை வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து இது போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஊற்றியிருந்த மேங்கோ ஐஸ்கிரீமும் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. பவுலை எடுத்ததுக்கப்புறம் கசாட்டா ஐஸ்கிரீமில் பிங்க் கலர் லேயரும் ஒன்று வரும். அதுக்காக தான் இந்த பிங்க் கலர் லேயர் உள்ள ஐஸ்கிரீமை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு திரும்பவும் அந்த பவுலில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு 2 hours போல். இப்போ இந்த பிங்க் கலரும் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம பவுலில் எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீமில் பிஸ்தா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதாவது கசாட்டா ஐஸ்கிரீமில் ஒரு கேக் வந்து வரும். அதை வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து இந்த கேக்கை வச்சுக்கலாம். அதாவது இந்த கேக்கை வந்து ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வச்சுட்டு மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இது ஃப்ரீசரில் நல்லா 1 day ஃபுல்லாக விட்டுருங்க. 1 day ஃபுல்லாக அந்த ஃப்ரீசரில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நம்மளோட கசாட்டா ஐஸ்கிரீம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் வெளியே வந்து வச்சுட்டு நம்ம அன்மோல்டு பண்ணால் ஈஸியாக அன்மோல்டு ஆகிரும். அப்படி இல்லைனா சுடுதண்ணி நல்லா வச்சுட்டு அந்த பவுலை வந்து சுடுதண்ணியில் ஒரு 3லேருந்து ஒரு 5 செகண்ட் வரைக்கும் விட்டுட்டு டக்குன்னு வந்து நீங்கள் அன்மோல்டு பண்ணிங்கன்னா அன்மோல்டு ஆயிரும். மேலே கொஞ்சமாக நம்ம வச்சுருந்த நட்ஸ் பொடி எல்லாத்தையுமே இது போல் தூவி விட்டுருக்கலாம். பார்க்க அப்போ இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட கசாட்டா ஐஸ்கிரீம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக லேயராக வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கசாட்டா ஐஸ்கிரீமோட ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.